டிமாண்ட் அண்ட் சப்ளை கான்செப்டில் பார்க்கும்போது லேண்டுக்கு வந்து எப்போவுமே ஒரு டிமாண்ட் இருக்குது. அதனால் லேண்டில் இன்னும் ஒரு 5 years டைம், அதிகபட்சம் ஒரு 5 year டைம், 2030 பார்த்தீங்கன்னா லேண்டு வாங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். காரணம் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி மார்க்கெட்டில் வாங்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு சேலஞ்சஸாக இருக்குது. நல்ல ப்ராப்பர்ட்டி இருந்ததுனாலும் அதுக்கு தகுந்த விலையை கொடுத்தா தான் அந்த நல்ல ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். வாழ்க்கையில் வந்து இன்றைக்கி ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு இருக்குது. தனக்கு வந்து நாம் வந்து அனுபவிக்கணும், நமக்கு பிறகு நம்முடைய சந்ததிகள் அனுபவிக்கணும், நம்ம சந்ததிகளுக்கு சந்ததி அனுபவிக்கணும், பல தலைமுறைகள் அனுபவிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு இது என்னென்னா நம்ம வாங்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி தான். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கக்கூடியது என்னை பொறுத்தவரைக்கும் என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை, நல்ல ஒரு நிறுவனமாக பார்த்து நல்ல இடத்துல நல்ல லீகல் டாக்குமெண்ட்டை பார்த்து வாங்க. திஸ் இஸ் த ரைட் டைம். இது லேட் பட் நாட் டூ லேட். நல்ல இடத்துல ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு என்றைக்குமே வந்து மிகப்பெரிய வந்து ப்ரீஷியஸ் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். அநேகமாக அடுத்தது வந்து 3rd World War வரும் அப்படின்னா தண்ணீருக்காக தான் வரும் அப்படின்றது நிறையா நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நல்ல தண்ணீர் வசதியோட அடிப்படையில் ஒரு லேண்டாக வாங்கும்போது அது வந்து உண்மையில் மிகப்பெரிய ஒரு ஃபியூச்சருக்கு நம்முடைய ஜென்ரேஷனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அதனால் லேண்டை வாங்குறது வந்து நல்ல ஒரு வைஸ் இன்வெஸ்ட்மெண்ட்.